ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம விளாட போகிற கேம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரைடர். இந்த கேம் ஏன் போடணும்னு தோணுச்சுன்னா, ரொம்ப நாளாக யூடியூப்பில் வீடியோ போடலையே, அதனால் இன்றைக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் இந்த வீடியோ நான் போடுறேன். அண்ட் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சிமிலர் கேம் விளாண்டேன். என்ன கேமு? டிராஃபிக் ரேசர். இல்லை, ரேசிங் ஃபீவர் மோட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? அண்ட் இந்த கேமில் நான் பெரிய ப்ரோலாம் கிடையாது. ஆடினது இது ரெண்டு மட்டும்தான். கேரியரு எண்ட்லெஸ்ன்னு சொல்லியிருக்குல்ல, இது ரெண்டு மட்டும்தான். எப்படி மட்டமாக ஆட போகிறேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா சிம்பிள் தான். அப்படியே இப்படி நீட்டாக ஒரு ரோடு போய்கின்னு இருக்கும். என்னமோ இடையில 80 எழுத்துக்க மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்க. இந்த ரோட்டில் ஒரு பெரிய ஹைவே. ஓகே, இந்த ரோடு வந்து ஒரு பெரிய ஹைவே. இதில் வந்து எந்த வண்டிலையும் இடிக்காமல் போகணும். அண்ட் இந்த வண்டியில் இடிக்காமல் போக போக நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் நிறைய வரும். சைடில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஓவர்டேக் அடிக்க அடிக்க உங்களுக்கு என்னென்னமோ இழிச்சிங்கன்னா இப்படி தான் ஆகும். வாவ், ஏய், நமக்கு ஒரு புது வண்டி அன்லாக் ஆகிருக்கு மேன். இருங்க, நம்ம அந்த வண்டி எடுத்துப்போம். நல்லது. ஓகே, எவ்வளோ போட்ரு. நம்ம வந்து என்றைக்குமே நம்ம கலரை தான் எடுக்கிறோம். ஓகே, என்னது அப்படின்னா இதுதானே. ஆஹா, இது நம்ம கலர் ரெட்ரா. ஓகே, ஸோ ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்து 2 வே கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பக்கம் ஒரு மாதிரி, அந்த பக்கம் ஒரு மாதிரி வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவுக்கு நான் என்ன டார்கெட் வைக்கிறேன்னா, அந்த கிலோமீட்டர்னு சைடில் காட்டுது இல்லையா, அது 10 போகிற மாதிரி. ஓகே, அப்புறம் அந்த மேலே ஒரு மீட்டர் காட்டுது இல்லையா, அது வந்து ஒரு 12,000 போகிற மாதிரி பிளானு. அந்த 12,000 தாண்டுற மாதிரி. ஓகேவா? அண்ட் ஆக்சுவலாக இப்போது நார்மலாக இப்படி தான் வருவானுங்க. போக போக இண்டிகேட்டர் போட்டு வேணும்னே திருப்புவானுங்க நம்மளை இடிக்கிறதுக்காகவும். இப்போ எதுக்கு நான் இப்போ இடித்தேன் எனக்கே தெரில. வேணும்னா இண்டிகேட்டர்லாம் போட்டு திருப்புவாங்க நம்மளை. ஓகே, ஐ மீன் அவனுங்க திரும்புவானுங்க. அப்புறம் 3 பேராக போகிறது, 4 பேராக போகிறதெல்லாம் இருப்பாங்க. ஸோ அப்போ இடிக்காமல் போகணுன்னா ஒரே வழி பிரேக் பிடிச்சி ஆடுறது தான். ஓகே 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 தம்பி, இப்படி வாப்பா. கைஸ் இருங்க, நல்லா ஆட்டினா நல்லா ஆடும் போல். ஆமாம், ஃபோனுக்கே நான் தாளாட்டு பாடுறேன். ஆரோ ஆரிராரோ கண்ணுறவே தூங்கிட்டான் உண்மையிலேயே. ஐயோ, வெயிட் அ செகண்ட். நான் வந்து இப்போ உங்களுக்கு 2 வேல போய் காட்டுறேன். 2 வே 2 வழியும் போகிறது ஏதாவது இருக்கா? 1 வே தான் மிஷின் இருக்குது. இங்கே தான் 2 வேலாம் போயிருக்கேன். இது நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனால் பாயிண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் அ செகண்ட். ஆமாம், ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனால் அதுக்கு பாயிண்ட் கிடைக்கும். அப்போ நான் இப்படியே போகலாமே, எதுக்கு நான் வந்து அப்படி போய்க்கினேன்? ஓகே, ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனால் பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அண்டு ஈஸியாக அசால்ட்டாக நம்ம போய் ஆட்டிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை வரும். இதுக்கு தான் ஆப்போசிட் லைனில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க போல். டேய் என்னடா, அச்சிச்சோ விளங்கிடும். டேய் இதெல்லாம் ஓவர்ரா. வண்டிங்களை கொண்டு வந்து நடுவில் வச்சுக்கினுங்கிறீங்க. டேய் போங்கடா. ஓகே, ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த கேம் விளாண்டேன். நல்லா தான் கைஸ் விளாண்டேன். இப்போன்னா இப்படி ஆடுறேன். எல்லோரும் என்ன ஏமாத்துறாங்க. ஓகே, ஸோ நம்ம 10 கிலோமீட்டரே ரீச் பண்ணுவோம். இப்படி ஆடினா தான் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது. பார்த்தீங்களா, 3 பேராக வருவானுங்க. போக போக இன்னும் டனல்லாம் வரும். டனல் வந்தால் இருட்டாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது. பார்த்தீங்களா, வேணும்னே திரும்புகிறான். வெயிட் அ மினிட் கைஸ், இருங்க. ஹார்ன் அடித்தா திரும்புவானுங்கன்னு நினைக்கிறேன். விளங்குவாங்களா? ஆமாம், விலகுறாங்க கைஸ். டேய், இந்த வேகத்தில் விலங்குனா நான் என்னைக்கிடா போய் எந்த மூலையில் முட்டிப்பேன்? என்றைக்கு போய் நான் திரும்புறது? எந்த மூலையில் நான் முட்டிக்க? அங்கே பாருங்கள், வேணும்னே திரும்புவானுங்க நம்ம வர டைரெக்ஷனாக பார்த்து. அதனால் பார்த்து ஓட்டணும். அண்டு ஒரு 2 கிலோமீட்டர் ஓட்டி வந்துட்டோம். இடிக்காதடா, ரொம்ப க்ளோஸில் போகிறோம் கைஸ். ஆமாம், பிரேக் பிடிச்சதுனால அந்த இடத்துல இடிக்கலை, இல்லைன்னா இடிச்சிட்டு தாண்டி போயிடுவோம். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து 10 கிலோமீட்டர்.
எப்படியாவது 10 கிலோமீட்டர் போயே தீர்றோம். டா பாவிங்களா, வெயிட் மினிட் கைஸ், நான் இங்கே 10 கிலோமீட்டர் எப்படியாவது போயே தீரும். ஜிகி 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 ஜாகு 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 ஜாகு. நான் நல்லா ஆட்டுன்னு ஆட்டிட்டு போனால் நல்லா ஆடுவோம் போல். ஆமாம், அப்படி இப்படியே போ, அப்படியே போ, இப்படி போ, அப்படியே அப்படி போ. இப்படியாதா எப்பா அது எம்மா வந்துட்டோம் ஒரு வழியா. அப்படியே போ. சாரி கைஸ், ஸோ சாரி. நம்ம வந்து எப்படியாவது ஒரு 100 கிலோமீட்டர் 100 போகிறது வாய்ப்பு இல்லை, 10 கிலோமீட்டர் போகணும். வேகமாக ஒரே ஓட்டமாக ஓட்டணும். வெயிட் மினிட், அதுக்கு முன்னாடி கை ரொம்ப அடிக்குது. பிரேக் பிடிச்சோ இல்லை ஸ்லோவாக போனாலோ இடித்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா இவன் கீழே விழ மாட்டான். அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் வேகமாக ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். நம்ம ஆக்சுவலாக வண்டி ஓட்டும் போது நான் இப்படி ஹார்ன் அடிச்சுக்கினே ஓட்டுவேன் கைஸ். மற்றவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும், ஆனால் நமக்கு ஒரு மியூசிக் மாதிரி அது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. பாருங்க, கரெக்டாக நம்ம வர சைடாக பார்த்து தான் திரும்புகிறான். கைஸ் இந்த கேமை இப்போ என்ன இப்படி ஆடுறேன் என்னன்னே தெரில எனக்கு. இப்போ நான் வந்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஆட போகிறேன், ஒரு வெறிகுண்ட வேங்கையாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஆட போகிறேன். ஸோ அடப்பாகி கான்சென்ட்ரேஷன் மூட ஆன் பண்ணல கைஸ், சாரி. எதுக்குடா 2 வண்டிங்க வருது? ஓ ஷோ, இங்கே இருக்கிறதுலே ஹையஸ்ட் வண்டிங்கெல்லாம் எது கைஸ்? ஏம்மா இதுக்கெல்லாம் பாருங்கள், $1 lakh $1 lakh காயின் வேணுமா? அத்தனை காயினுக்கு நான் எங்கடா போவேன்? ஏய் வெயிட் மினிட், ஏதோ ஒரு வண்டியை பார்த்தோமே, எங்கடா அது? ஓ இது ரியல் மணியா? இது எனக்கு தெரியாமல் போச்சு. என்ன வண்டி? ஏதோ ஒரு வண்டியை பார்த்தோம், கோல்டு வைன்ஸ் கேட்டுச்சே, எங்க அது? கோல்டு வைன்ஸ் என்ன வண்டி கைஸ்? இது வரைக்கும் பாருங்க, இது கோல்டு காயினா? இதுக்கு வந்து என்ன காசுனே தெரில, காயின்ஸ்னே வச்சுப்போம், நார்மல் காயினு. இதுக்கு மட்டும் கோல்டு காயினு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரியல் மணின்னு நினைக்கிறேன். எங்கே அது? இந்த வண்டி ரியல் மணி. ஓகே, உங்களை ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப மொக்கையாக எடிட் பண்ணி விட்டேன். அண்டு போட்டிக்கு அது மாதிரி பார்த்துக்கினேன். அது வரைக்கும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலையும். ஓகேவா? ப்ளீஸ் கைஸ், பை பாய்.